திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் ஏராளமான படங்கள் ரிலீஸ் ஆனாலும் ஒரு படத்துக்கு மக்கள் தரும் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கைதட்டல்களும் அவங்களுடைய பாராட்டுகளும் அதுதான் மாபெரும் விருது, முதல் விருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நடிகருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் நடித்து வந்தாலும் அவருக்கு ஆல் இண்டியா லெவலில் நமது தேசம் அப்படிங்கிற இந்தியாவில் ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்குதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது தான் நேஷ்னல் அவார்ட்ஸ். இந்த நேஷ்னல் அவார்டு அப்படின்னு சொல்லும்பொழுது தேசிய விருதுனாவே நமக்கு ஞாபகம் வர்றது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு நிறைய பேர் தேசிய விருது வாங்கியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் உலகநாயகன் கமலஹாசனோன்னா ஃபஸ்ட்டு அது ஒரு ஆக்டர்னா ஒரு பெரிய வசீகராக இருக்கும். அந்த வகையில் கமல் சாருக்கு அப்புறம் விக்ரம் சாருக்கு அப்புறம் தனுஷ் சாருக்கு அப்புறம் சூர்யா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்புக்குட்டி வாங்கியிருக்காரு, நிறைய தம்பி ராமையா வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த நேஷ்னல் அவார்டோடைய 71st நேஷ்னல் அவார்டு ஃபங்க்ஷன் சமீபத்தில் அதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, யாருக்கு என்னென்ன விருது அப்படின்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆல் ஓவர் இந்தியாங்கிறதுனால எப்பவுமே தமிழுக்கான ரெகக்னேஷன் ரொம்ப லேட்டாக தான் வரும். ஏன்னா ரொம்ப ரேராக வரும், லேட்டாக வரும். ஏன்னா ஃபஸ்ட்டே ஹிந்தி மராத்தின்னு அங்கேயே எல்லாம் முடிச்சுருவாங்க, அதுக்கப்புறம் தான் தமிழுக்கு வருவாங்க. ஆனால் இந்த முறை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு அந்த போட்டியில் முன்னணி வகுக்குது. அதாவது என்னென்னா, நாங்களும் சூப்பரான விஷயம்லாம் பண்ணுறோம், எங்களுக்கும் அந்த ரெகக்னேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அல்டிமேட்டாக அதை அவாய்டே பண்ண முடியல, அப்படி அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த தடவை ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகரில் மிக மிக அற்புதமான ஒரு நடிகர். தமிழ் சினிமாவில் குணச்சித்திர வேடங்கள் அப்படின்னா இவர் நல்லா ஞாபகத்துக்கு வருவார். இது காமெடியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு முக்கிய கதாபாத்திரம் சீரியஸான கேரக்டராக இருந்தாலும் சரி, ரொம்ப மெஜஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருந்தாலும் சரி, இல்லைனா லோக்கலாக நடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இவருடைய நடிப்பே ஒரு தனி ஸ்டைல் தான். இவர் ஒரு சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட. டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் நடிக்கிறதுலேயும் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் எம்எஸ் பாஸ்கர். எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தேசிய விருதுக்காக. முத்துப்பேட்டை சோமு பாஸ்கர் தான் அவருடைய முழு பெயர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா எத்தனையோ படங்களில் உங்களை பார்த்துருக்கோம், ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுப்பீங்க. நீங்கள் வர்ற சீன் எல்லாமே அவ்வளோ என்ன சொல்கிறதுன்னா நம்ம மனசில் ஆழமாக பதியும் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நடிகருக்கு அவர் கிடைச்சிருக்கு. என்ன படத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படத்துக்காக தான் அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சிருக்கு, பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல். இந்த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோலில் இதில் 2 பேர் ஆக்சுவலாக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோலில் 2 பேர் இதில் போட்டிகிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் இந்த அவார்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். பூக்காலம், ஆமாம் பூக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். அந்த படத்தில் விஜயராகவன், அதுக்கப்புறம் தமிழில் பார்க்கிங் படத்துக்காக எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். இவங்க சுமார் 2 லட்சம் ரூபாய் பணமுடிப்பை ஷேர் செய்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ, எஸ் தமிழில் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ஃபார் த ஒரிஜினல் பார்க்கிங் அப்படிங்கிற படம். எகைன் தெலுங்கு படம் பேபி அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துக்காக சாய் ராஜேஷ்க்கும், தமிழில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் திரைப்படத்திற்கும் இந்த அவார்டை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே நேஷ்னல் அவார்டு, தட் இஸ் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கான நேஷ்னல் அவார்டு. அதுக்கும் ஒரு 2 லட்சம் ரூபாய் பண முடிப்பு, அதில் ஆளுக்கு 1 லட்ச ரூபா எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் இன்னொரு முக்கியமான அவார்டு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் யாராக இருக்கும்? எஸ் ஜிவி பிரகாஷ் ஃபார் த ஃபிலிம் வாத்தி. ஸோ அவர் தான் பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் தமிழில். ஒன் அண்ட் ஒன்லி அவார்டு அவர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கார். பட் இருந்தாலும் அவருடைய மியூசிக்காக கிடைச்ச அந்த தேசிய விருது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஸோ வாழ்த்துக்கள் திரு ராம்குமார் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் திரு எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு மற்றும் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். 3 பேருக்கும் நேஷ்னல் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தருது. இதை தவிர்த்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு தமிழர் தான் நிற்கிறாரு. அட்லி போய் ஒரு ஹிந்தி படம் எடுத்தார் இல்லையா, ஜவான். அந்த படத்துக்காக
ஷாருக் கான் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. ராணி முகர்ஜிக்கான பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நம்ம ஊரில், அதாவது இந்தியிலே ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரிஞ்ச அந்த 2 பேர் போது ஷாருக் கான் அண்ட் ராணி முகர்ஜி அவங்க 2 பேருக்கும் அவார்டு. அண்ட் ஃபார் த பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கருக்கு செலையா அப்படிங்கிற பாட்டு ஜவான் படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஷில்பா ராவ் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸான இதுனா ஹிந்தியில் வந்து இந்த கேரளா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது, அதுக்கு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹனுமன் அப்படிங்கிற படத்துக்கு வந்து பெஸ்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபிக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ, ஓகே, பெஸ்ட் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம் அதுக்கான அவார்டு பார்க்கிங் படத்துக்கு கிடைச்சிருக்கு. தட்ஸ் ஆல்சோ ஃபார் த பேஷன் ஸ்டுடியோஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ஃபேக்டரி 2 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதுதான் நேஷனல் அவார்டு கிடைச்சதோட லிஸ்ட்டு. ஸோ பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அவார்டுகளை அள்ளி குவித்து வந்திருக்கிறார்கள். ஓகே, பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது 12th ஃபெயில் அப்படின்னு ஒரு படத்துக்கு தான் கிடச்சிருக்கு. அந்த படத்துக்கு வந்து பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்கான அவார்டு. அண்ட் ஷாருக் கான் அவர்களும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டில் 2 பேர் இருக்கிறாங்க அந்த கேட்டகரியில். ஷாருக் கானுக்கும் அந்த 12th ஃபெயிலில் நடித்த விக்ராந்த் மசே அவருக்கும் ஷாருக் கான் அவர்களும் 2 பேருமே பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷனல் அவார்டு வாங்குறாங்க. ஸோ ஒருத்தர் ஜவானுக்கு வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்து 12th ஃபெயில் படத்துக்காக வாங்குறாரு. இதில் வந்து இந்த அவார்டுக்கு பேர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னன்னா, இதுக்கு பேரே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சில்வர் லோட்டஸ் அவார்டு, அதுதான் வந்து அந்த அவார்டுக்கு பேர். அண்டு சில்வர் லோட்டஸ் அவார்டுக்கு ஒரிஜினலாக அஃபிஷியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ரஜத் கமல். ஸோ கமலம் அப்படிங்கிறது மலர், அது வந்து அதை தான் வந்து அழகாக வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ரஜத் கமல். அப்போ யோசித்தேன் நான், அவார்டுக்கு பேரே கமல்னு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு யோசித்தேன். ஸோ அதனால் வாழ்த்துக்கள், நேஷ்னல் அவார்டு வாங்கின எல்லாருக்கும் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். விரைவில் இன்னும் நிறைய திரைப்படங்கள், வித்தியாசமான கேரக்டர், வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே, டிஃப்ரெண்ட் மியூசிக் எல்லாருமே இவங்க பண்ணணும். எல்லா கலைஞர்களும் வந்து அவங்களுடைய தொழிலில் இன்னும் பெரிய பெரிய வளர்ச்சி அடையணும், உலக லெவலில் இன்னும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ திரைக்குறள் நேயர்களே, அவர்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிங்க, கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டினியூஸாக பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.